டாக்டர் பட்டம். உடனே மீனா சொல்றா, "எனக்கெல்லாம் டாக்டர் பட்டம்லாம் வேண்டாம் அத்த. நான் அதுக்கெல்லாம் ஆசையும் படல" அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணியும் உள்ள வராங்க. உடனே ரோஹிணிட்டயும், "ரோஹிணி இந்தாங்க சூப் குடிங்க" அப்படின்னதும், ரோஹிணி "இல்லைங்க எனக்கு வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து, "இல்லைங்க சூப் ரொம்ப நல்லாயிருக்கு குடிங்க" அப்படின்னதும் விஜயா சொல்கிறாங்க, "என்ன பெரிய சூப் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டாக்டர் பட்டம் கிடைக்கணும்னா என் பையனுக்கு தான் கிடைக்கும், மனோஜ்க்கு தான் கிடைக்கும்" அப்படின்னதும் முத்து பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. கரெக்டாக அப்போ பார்த்து அடி வாங்கினா மனோஜ் உள்ளே வர்றாங்க. பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்த மனோஜ எல்லாரும் பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறாங்க. உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. "என்னாச்சு? என்னாச்சுன்னு?" எல்லாருமே கேட்குறாங்க. ரவி கூட "என்னடா எங்கேயா போய் அடி வாங்கிட்டு வந்துட்டியான்னு கூட, ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு கூட கேட்குறாங்க." அவ ரோஹிணி வந்து தண்ணி குடுக்குறாங்க. சோஃபால உட்காந்துட்ருக்குறாங்க. பக்கத்துல விஜயா இருக்கிறாங்க. "என்னாச்சுடா சொல்லு" அப்படின்னதும் பயங்கரமா மனோ சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சிரிக்கிறத பார்த்தா எல்லாருக்கும், "என்னடா இவன் இப்படி சிரிக்கிறான், பைத்தியமா சிரிக்கிறான்" அந்த மாதிரி ஃபீல்ல எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. அத டைரக்ட்டா முத்து கேட்டுடுறாங்க. "ரவி பாரு இவன் சிரிக்கிறத பார்த்தா எங்கேயோ அடி வாங்கி தலையில அடிபட்டு ஏதோ பைத்தியம் ஆன மாதிரி இருக்கான்" அப்படின்னதும் ரவியும், "ஆமாடா அப்படிதான் போல" அப்படிங்கிறான். உடனே மனோஜ் வந்து சிரிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்ட் அ ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம ரியல் ஸ்டோரிய சொன்னா இங்கே நம்மளுக்கு செம்மையா அடி விழும். அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு கதைய சொல்லிடலாம் அப்படின்ட்டு, அவன் ஒரு ஸ்டோரி சொல்றான். "நான் இப்படி போனேன். என்னோட டீலர் வீட்டுக்கு போனேன். டீலரோட ஒய்ஃப் கிட்ட யாரோ தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க. நான் நடுவுல போய் காப்பாத்த போனேன். அப்பதான் எனக்கு அடிபட்டுடுச்சு. அவன் கத்தி எடுத்துலாம் குத்த வந்தான். அவன செம்மையா அடிச்சேன். நான் அடிச்ச அடியில பயந்து அவன் ஓடிட்டான்." அந்த மாதிரிலாம் அவன் ஸ்டோரி சொன்னதும், இத நம்புற மாதிரியே இல்ல முத்துலாம், "இது நம்புற மாதிரி இல்லையேன்ட்டு" எல்லார்ட்டையும் கேட்குறான். "அப்பா இது நம்புற மாதிரி இல்லல்ல ரவி, இது நம்புற மாதிரி இல்லலன்ட்டு" ஒரு ஆள்கிட்டயே கேட்டுட்டு லாஸ்ட்ல மீனா கிட்ட கேட்கவும் மீனா சிரிச்சிடுறாங்க. உடனே அத பார்த்ததும் ரோஹிணிக்கு கோவப்பட்டு, "என்ன மீனா இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இவரு ஒண்ணும் ரவுடியெல்லாம் இல்ல. சில பேர் ரவுடியா இருக்கிறாங்க. இவர் ரவுடியெல்லாம் இல்ல. தைரியமா ஒரு பொண்ணுக்கு நடக்க தப்ப தட்டி கேட்டிருக்காரு." அப்படின்னதும் அங்க எல்லாரும் சின்ன சின்னதா பேசிக்கிறாங்க. அப்புறமா ரூமுக்கு போயிடுறாங்க. மனோஜ் வந்து டக்குன்னு எந்திரிச்சு சொல்றாங்க, "இப்ப நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் போறேன் ரூமுக்கு" அப்படின்ட்டு மனோஜ் அப்படியே ரூமுக்கு போயிடுறாங்க. ரூம்ல பார்த்தோம் அப்படின்னா, ரோஹிணி உட்காந்து மனோஜுக்கு ஒத்தடம் குடுத்துட்ருக்குறாங்க. ரோஹிணி அப்படியே கேட்குறாங்க, "சொல்லு மனோஜ் உண்மைய சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு?" அப்படின்ட்டு. "நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல." ஆனா ஃபர்ஸ்ட்டு மனோஜ் சொல்லல. "இல்ல அப்படி இல்லன்னதும், இல்ல எனக்கு தெரியும். நீ இது சொன்ன ஸ்டோரி உன் குடும்பத்துக்காக சொன்னேன்னு தெரியும். உண்மைய சொல்லு, என்னன்னு சொல்லு." அப்படின்னதும் மனோஜ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி என்னோட ஃப்ரெண்ட் அட்வைஸ் குடுத்தாங்க. இத வச்சு நான் ராணி வீட்டுக்கு போனேன்." அந்த மாதிரியெல்லாம் சொல்லி முடிச்சதும் ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு. "நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண? ஒரு வீட்ல தனியா இருக்கக்கூடிய பொண்ணுகிட்ட நீ எதுக்கு இப்படி பண்ண போன?" அப்படின்ட்டு மனோஜ் பயங்கரமா புடிச்சு திட்டுறாங்க, தள்ளி விட்டுடுறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாங்க, "நான் என்ன உண்மையாவா போனேன்? நான் ஜஸ்ட் ஆக்டிங் பண்ண தான் போனேன்."